இளைஞன் யாழ்ப்பாணத்தில் மரணமடைந்தால் அவர் ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரால். போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. ஆகவே இது ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற நாடா? அன்றகுமார திசாநாயக்க தான் எளிமையானவர், மக்களுடன் இணைந்து செல்கின்றேன் என்றால் அந்த குடும்பத்துக்கான நீதி எங்கே என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. அதே நேரம் அந்த குடும்பத்தினர் அன்றகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கு, ஜனாதிபதியை நேரில் சந்திப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார். அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கின்றது. ஜனாதிபதியை சந்திக்க முடியாது என்று அங்கு சென்ற இடத்தில் அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி மக்களுடன் எளிமையாக பழகின்றார் போன்ற வீடியோக்களை வெளியிடுகின்ற ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு இவ்வாறான கோரிக்கைகள் எழுகின்ற பொழுது ஏன் சந்திக்க முடியவில்லை? ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற என்பிபியினரால் அந்த தாயாரை, அந்த குடும்பத்தினரை, ஜனாதிபதியை சந்திக்க வைக்க முடியவில்லை? இதற்கு முன்னர் எல்லாம் குறிப்பாக தற்பொழுது வித்தியா வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு, அதாவது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது, உறுதி செய்திருந்தது. அந்த நேரத்தில் வித்தியாவினுடைய குடும்பத்தினை நேரடியாக அன்று ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன சென்று சந்தித்தார். அது நீதிமன்றத்தின் ஊடாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி அவர் புறக்கணிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு கொடூரம் இடம்பெறுகின்ற பொழுது அந்த விடயங்களில் நாட்டினுடைய தலைவர்கள் சந்திப்பது, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்குவதெல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைவரினுடைய கட்டாய கடமை. இங்கு என்பிபி மட்டுமல்ல, தமிழ் தேசியம் பேசி காட்டுகின்ற அரசியல்வாதிகள் வரை எந்த கட்சியாக இருந்தால், அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக இருக்கலாம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், அல்லது தமிழ் மக்கள் கூட்டணியாக இருக்கலாம், அனைத்து தரப்பினரும் அந்த குடும்பத்தை பற்றி பேசாமல் அந்த விடயத்தில் அமைதி காத்து அந்த விடயத்தில் கொலை செய்த போலீசாரை காப்பாற்றுகின்ற விதமாகத்தான் நடந்து கொள்ளுகின்றார்கள். இதை இப்படி பார்க்கின்றார்கள். ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா மட்டும் மனித உரிமை மீறல், ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தானே பார்க்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்பது வேறு விதமாக இருக்கலாம், அல்லது அது சரி தவறு என்பது நீதிமன்றத்தினுடைய முடிவாக இருக்கலாம். ஆனால் ஒரு துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டு ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த படுகொலை அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை?